ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேம்பஸ் ஆக்டிவ் இயரை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளே வராங்க. ஃபுட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக இருக்கிறாங்க. இவங்க ட்ரெண்ட் லைன் ஸ்கோர் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. இப்போ 289.15 கரண்ட் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் ரூ. 38 ஏறி இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 60 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மொமெண்டம் ஸ்கோர் 39 இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் இனிஷியேட் ஆகலை. 276 அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பை ஜோனை காட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ அண்ட் கரண்ட் ரேஷியோ இது ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ இவங்க சால்வன்சி பொசிஷன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டியுமே எபவ் 10 இருக்கிறதுனால அதுவும் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சப்சிக்வெண்ட்டாக ஃபோர்த் கமிங் இயரில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி 0.04, ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். பட் ப்ராப்ளம் இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ப்ராப்ளமாக நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா பார்த்தோம்னா பிஇ 98.5%ஆகவும் ப்ரைஸ் டு புக் 13.5%ஆகவும் இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் நமக்கு தெரியுது. எய்தர் புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ் இதை மேட்ச் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் கீழே இறங்கணும். இதில் எது நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் பார்த்தோம்னா 3ன்னு எடுத்திருக்கிறாங்க. ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா -13.7% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 8 அனாலிசிஸ்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. அது 2 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் ஹோல்டு, 5 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் போயிருக்கு. பட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கூட தான் செஞ்சுருக்கு. ஈவன் டபுளாகவே கூடியிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்த்தோம்னாக்க முக்கியமாக இபிஎஸ் பார்க்கணும். இபிஎஸ் பார்த்தோம்னாக்க 2.9 இருக்குது. போன தடவை காட்டிலும் கம்மியாக இருந்தாலும் இப்போ இது வரைக்கும் கீழே போய்கிட்டு இருந்ததுக்கு இது பரவாயில்லைன்னு தோணுது. ஆனுவல் நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சு தான் போயிருக்கு. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனுவல் இதில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இது கூடியிருக்கு. பட் ரெவென்யூ போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கூட தான் போயிருக்கு. ஸோ இப்போ இபிஎஸ்ஸாக ஆப்வியஸாக கூட தான் போயிருக்கும். புக் வேல்யூ 21.3. இப்போ இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிளட்ஜஸ் கொஞ்சம் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜஸ் 26% இருக்குது. இவங்க குறைச்சி வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 0.7% குறைச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.7% குறைச்சிருக்கிறாங்க. இவங்க டிஏஎஸ் அதை 1.37 போட்டு மேக்கப் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆமாம், டிஏஎஸும் 1.7 போட்டு எடுத்து மேலே போட்டு பேலன்ஸ் பண்ணி கூட எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம போட்டோம். நம்ம லோ வேல்யூ 280 எடுத்துருக்கிறோம். ஃபேர் ப்ரைஸ் 37 இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 7.7க்குள்ளே இருக்குது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டோம். இப்போ நமக்கு இந்த ஆனுவல் 4 குவார்ட்டரோட இபிஎஸ் சிடிஎம் ஆனுவல் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 287. இதை எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் 287.90 இருக்குது. ஸோ இப்போ 288 நம்ம வச்சோம்னாக்க அந்த ப்ரைஸை இப்போ ரீச் பண்ணிட்டான். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா அடுத்த குவார்ட்டரில் இபிஎஸ் கூட எடுப்பான்னா மாத்திரம்தான் மேலே போகும். நார்மலாக இவன் ஜூன் மாதம் குவார்ட்டரில் இபிஎஸ் கொஞ்சம் கூட எடுக்கிறான். ஏன்னா நம்ம பார்த்தோம்னாக்க மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் 0.2 எடுக்கிறான். 22ல் எடுத்திருக்கிறான். ஆனால் 23ல் எடுத்திருக்கிறான். ஆனால் 22ல் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி எடுக்கல. கிட்டத்தட்ட 1.1 குறைஞ்சிருக்கிறான். இல்லாட்டி அந்த லெவல் மேனேஜ் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தமாகுது. இப்போ நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால 288
7.90ன்னு வருது. அப்ப 288ன்னு வச்சுக்கலாம். 287ன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம 287 இப்ப டச் பண்ணிட்டான். இப்ப அடுத்தது வந்து இப்ப வந்து இவன் அந்த ஒன் டே இதுல வந்து புல்லிஷ்ல இருக்கிறதுனால, நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா, 265லேருந்து 268 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். 72 அப்புறம் 68 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இந்த இத உடைச்சுட்டான்னா மாத்திரம் தான் நம்ம வந்து 265க்கு கீழ போனான்னா மாத்திரம் நம்மளுடைய லோ ஸ்கோர 250யும் கீழ உடைக்கும்போது மாத்திரம் தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் நம்ம எடுத்துக்குவோம். இல்லாட்டி இது வந்து சப்போர்ட் வந்து 265லேருந்து 272ல எங்க வேணாலும் எடுக்கலாம். இந்த 4 ஃபிகர பார்த்துக்கிறோம். ஏன்னா இத அடைஞ்சுட்டாங்க. இத அடைஞ்சுட்டாங்க. இனிமே அடுத்தடுத்த யுபிஎஸ்ல தான் இந்த ஏரியா வந்து நமக்கு குமுலேட்டிவ்ல ஏறிக்கிட்டே போகும்போது மாத்திரம் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம அடுத்தடுத்த இது வந்து நம்ம இபிஎஸ் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்ப இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரம் இப்ப இந்த ஃபிகர அடைஞ்சுட்டாங்க. இந்த 4 ஃபிகர தான் நமக்கு அடையணும். அதுல 265லேருந்து 272 நடுவுல 268 இருக்கு. அப்போ 3 ரூ. 3 கூட்டிக்க வேண்டியது. 265லேருந்து 3 ரூபாயா கூட்டிக்கலாம். இல்லாட்டி 272லேருந்து 3 ரூபாயா குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் தான் அடைய வேண்டியிருக்கு. இவன் இந்த குவார்ட்டர்ல இப்போ வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு ஏறி இருக்கிறான். இப்போ ஏறிட்டான்னாக்கா திருப்பி வந்து இது பண்ணணும், கரெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை உடச்சி கீழே இறங்கினான்னா டவுன் ட்ரெண்டு நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ இதை தூக்கி நான் வந்து சார்ட்டில் போட்டோம். இதில் நான் வந்து இதுக்கு நடுவில் 265 அதுக்கு வேணால் நான் வந்து கோடு போட்டுக்கலாம். ரொம்ப கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இருக்கும். ஏன்னா கேப் வந்து கம்மியாக இருக்குது. நானே ஒன் டேயில் தான் எடுத்துருக்கிறோம். 1 வீக்கில் எடுத்தோம்னா அது கூட போட முடியாது. இப்போ இந்த இடத்த நான் வந்து 265ன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். 265 அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 265 உடைச்சானே 287 287 287. ஸோ இப்போ இந்த ரேஞ்சு அவன் வந்து அது மேலேயே தான் வச்சுருக்கிறான். ஸோ இப்போ கரெக்ஷன் இந்த லெவலில் எங்கே வேணாலும் எடுக்கலாம். எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டாக மேலே போகணுன்னாக்கா அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட்டு கூட போகணும். ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட் என்ன எஸ்டிமேஷன் வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இப்படி சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கிறதுனால 0.725 தான் வருது. இப்போ அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா இந்த 0 உள்ள வெளியில் எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் கூடும். அப்போ அது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Q2ல வந்து இது போன தடவை 0 எடுத்திருக்கிறான்னா இந்த 0 வெளியில் எடுத்து அது ஒரு பாயிண்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆவரேஜ் வந்து நமக்கு கூடும். அப்போ வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதை அடைஞ்சிருக்கிறாங்கிறது தான் நம்முடைய புரிதல். இது அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஞாபகப்படுத்துங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி இது அடுத்த கட்டத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.